உங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காமன் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பிவேலி ஒர்க்ஸ். இதுல வந்து 2 மொபைல் நம்பர் இருக்கு. இந்த 2 நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். வணக்கங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இது நம்ம கம்பெனி தாராவரம் கம்பெனிங்க. இங்க கிட்டத்தட்ட பாருங்க ஸ்லாப் போட்டிருக்காங்க. நேற்று காலையில போட்டது பாரு, நேற்று காலையில போட்டதுங்க. இதே மாதிரி 15 நாள் கியூரிங் இருக்கும் பாருங்க. 2 வாரம் கியூரிங்கிறது 2 வாரங்க. 7 14 நாள் திங்கக்கிழமை போட்டீங்கன்னா காலையில உங்களுக்கு சுப்பிரமணி காட்டுங்க. திங்கக்கிழமை போட்டீங்கன்னா இந்த வாரம் திங்கக்கிழமை போய் அதுக்கு அடுத்த வாரம் திங்கக்கிழமை போய் அதுக்கு அடுத்த வாரம் 2 வாரங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணி நாம இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லா கியூவிங் விடுவோம். இது வந்து 400 ஸ்லாப் பிடிக்கும். அந்த சைடு வந்து 400 ஸ்லாப் பிடிக்கும். 400 800 ஸ்லாப் பிடிக்கும். இந்த 800 ஸ்லாப் அப்படியே வந்து 2 வாரம் விட்டுருவோம் கியூரிங்ல. பாருங்க எவ்வளவு நீட்டா கியூரிங் விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் வந்துருவோம். அட்டி போட்டு இதுல இருந்து தான் நம்மளுக்கு லோடு ஏறி வரும். இதான் நம்ம கம்பெனிங்க. இது வந்து செகண்ட் பிரான்ச் கம்பெனி. இங்க பாருங்க பூஜை போட்டாச்சு, எல்லாமே பூஜை போட்டாச்சு. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பூஜை போட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சுங்க. அங்க ஒரு பக்கம் ரன் ஆயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 10 ஆளுங்க இருக்காங்க. 1/4 மணி நேரம் ஆச்சுங்க. பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா தண்ணி விட்டாச்சு. இதே மாதிரி டெய்லி காலையில ஒரு தாட்டி, மத்தியானம் ஒரு தாட்டி, ஈவினிங் ஒரு தாட்டிங்க. 3 தாட்டி விடுதுங்க. இதுதான் 15 நாள் கியூரிங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு செகண்ட் குவாலிட்டிக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. இதை வந்து 3 நாள் எடுக்கலாம். ஆனா நாங்க 3 நாள் எடுக்க மாட்டோம். 15 நாள் கியூரிங்ல இருக்கும். அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 பீஸ் அப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. 10 11 12 அந்த மாதிரி அடுத்தானா செகண்ட் குவாலிட்டி. லைஃப் வராதுங்க. என்ன இது 40 வருஷம் 30 வருஷம் லைஃப் வரும். அது வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் லைஃப் வருங்க. இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு 10 ரூபா 5 ரூபா தான் வித்தியாசங்க. அதனால நல்லா இருக்கும். இந்த மாதிரி குவாலிட்டி எடுங்க, நல்லா இருக்கும். எல்லா கம்பெனிலும் இருக்கு, நீங்க டெஸ்ட் பண்ணி எடுக்கணும். இங்க பாருங்க, இதான் போஸ்ட் களத்துக்கு நம்ம வந்தாச்சு. கிட்டத்தட்ட இது எல்லாமே 8 அடி போஸ்ட்டுங்க. இது 8 அடி போஸ்ட். இவங்க போது எவ்வாறு தண்ணி விட்டுருக்கா. காலையில எழுந்திரிச்சுனே தண்ணி விட்டுருவாங்க. இது 15 நாள் கியூரிங்க. இந்த வாரம் திங்கக்கிழமை போட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் திங்கக்கிழமை, அதுக்கு அடுத்த வாரம் திங்கக்கிழமை, நான் 2 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணி ரெடி பண்ணுவாங்க. இவரு தான் வந்து நம்ம போஸ்ட் ரெடி பண்றவங்க. போஸ்ட் ரெடி பண்ணுவாங்க, ஸ்லாப் ரெடி பண்ணுவாருங்க. பாருங்க நீட்டா போட்டுட்டு இருக்காரு பாருங்க. இங்க பாரு சுப்பிரமணி, இங்க காட்டுங்க. இங்க பாருங்க தண்ணி எவ்வளவு பாரு நிக்குது பாருங்க. இந்த தண்ணி நிக்கிறதெல்லாம் நம்ம விட்டு டெய்லி வந்து தண்ணி கியூரிங்க்கு ஒரு ஆள் விட்டுறதுங்க. இங்க பாருங்க போஸ்ட் அட்டி இந்த மாதிரி அட்டி போட்டு வச்சிருவோம். 1 மாசத்துக்கு முன்னாடி அட்டி போட்டு வச்சிருவோம். நீங்க ஆர்டர் இருந்தாலும் இல்லைனாலும் போஸ்ட் அட்டி போட்டு வச்சிருவோம். இந்த அட்டில இருந்து நம்மளுக்கு வந்து லோடு ஏத்திட்டு இருக்கோம். இங்க பாருங்க லோடு ஏத்தியாச்சு. போஸ்ட் லோடு ஏத்தியாச்சுங்க. இங்க பாருங்க 2 வண்டியில ஏத்தி இருக்குது. இது இப்ப 12 அடி போஸ்ட்டுங்க. 12 அடி போஸ்ட் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு போட்டு கியூரிங் பண்ணி 15 நாள் கியூரிங் பண்ணி நல்லா நீட்டா இருக்குது. இது வந்து செட்டு போயிட்டு இருக்குதுங்க. செட்டு போட்டுனா நல்லா ரீயூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க லோடு ஏத்தியாச்சு. அதே மாதிரி இன்னொரு வண்டி, அந்த வண்டியில வந்து ஸ்லாப் ஏத்தி இருக்குது. சுப்பிரமணி சார் காட்டுங்க. இது பாருங்க ஸ்லாப் அதே மாதிரி தான். ஒரு வண்டியில வந்து போஸ்ட் ஏத்தியாச்சுங்க. ஒரு வண்டியில வந்து ஸ்லாப் ஏத்தியாச்சு. 2 சைட்டுக்கு போகுதுங்க. இதே மாதிரி நாங்களுக்கு எத்தனை சைட்டு கிடைச்சாலும் 2 வண்டி 3 வண்டி இருக்குதுங்க. அங்க பாருங்க சுப்பிரமணி சார், அது காட்டுங்க. லாரி இருக்குது. அந்த லாரியிலும் வந்து மெட்டீரியல் ஏத்திட்டு வருவோம். கிட்டத்தட்ட 400 ஸ்லாப் பிடிக்குங்க. கிட்டத்தட்ட 150 போஸ்ட் பிடிக்குங்க லாரியில. அதுலயும் ஏத்திட்டு வருவோம். சேலம், நாமக்கல், திருச்சி எல்லா இடத்துல பெரிய வண்டி வரும். இந்த 2 வண்டியும் வருங்க. இந்த மாதிரி ஆர்டர் இருந்தாலும் கால் பண்ணுங்க. வணக்கம். அதே மாதிரிங்க இதே நம்ம கம்பெனி செகண்ட் பிரான்ச்சு. இதே மாதிரி 4 பிரான்ச் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட எல்லா பொருளும் வந்து எல்லா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கால் பண்றாங்க. கால் பண்ண அடுத்த நாள் லொகேஷன் அனுப்புறாங்க. லொகேஷன் ஷேர் பண்ணோன்னு நாங்க போய் லொகேஷன் விசிட் பார்க்குறோம். பார்த்துட்டு இடம் பொருள் எவ்வளவு மேடு இருக்கு பள்ளமா இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு மேல் மட்டும் ஒரே மாதிரி வேணுங்களா இல்ல ஸ்டெப்பை இறக்கி காட்டுறதுன்னு சொல்லி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுன்னு கிளைண்ட் இந்த மாதிரி வேணும் இந்த வேணும் கேட்போம். நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கு அடுத்த நாளே நம்ம லோடு இறக்கிடுறோம். லோடு இறக்கி அங்கேயே ஸ்டே பண்ணிடுறோம். கிட்டத்தட்ட 4 பேர் 5 பேர் லேபர் வந்து நம்ம வண்டியில வந்துடுறாங்க. வந்து நானே அங்க வந்து தங்கிக்கிறேங்க. தங்கி அவங்களுக்கு வேலை முடிச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஊருக்கே கிளம்பி வர்றதுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்பியே வர்றதுங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. நம்பி கொடுங்க. நல்லா நீட்டா பண்ணித்தரோம். இந்த ரெடிமேட் காம்பவுண்ட் 2-3 பெனிஃபிட் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் வைஸ் கம்மி. 1 ரீயூஸ் பண்ணிக்கலாம். 2 மற்றது குயிக் ப்ராசஸுங்க. ஒரு செங்கலோ ஹாலோ பிளாக் நம்ம கட்டும்போது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் கூட ஆகலாங்க. இது வந்து அப்படி இல்லைங்க. 3 நாள். ஃபர்ஸ்ட் நாள் போஸ்ட் நடுறாங்க. செகண்ட் நாள் வந்து காங்கிரீட் போடுறாங்க. 3rd நாள் வந்து
ஸ்லாப்ஸ் ஃபிட்டிங் பண்ணி பேக்கிங் பண்ணி கொடுத்துறாங்க. பேக்கிங் நீட்டாக பண்ணால் லைஃப் நல்லா இருக்குங்க. நீட்டாக பண்ண சொல்லுங்க. எங்களுக்கு வந்து டவுட் இருந்தாலும் கால் பண்ணி எங்களுக்கு கேட்குறாங்க, நாங்களும் டவுட் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஆர்டர் இருந்தாலும் கால் பண்ணுங்க, நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஷெட்டு, சைட்டுக்குங்க, அப்புறம் வீட்டு காம்பவுண்டுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அன்புள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.